என்ன நடக்குதுன்னா சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. ஆனால் அடுத்த சபைகளில் இருக்கிற விசுவாசியை எந்த பிரயாசமும் படாமல் திருடி கொண்டு வந்து தன்னுடைய சபைகளில் வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு இவர்கள் அதற்கு தகப்பன் போல மேன்மை பாராட்டுகிறது நடக்கிறது. இது தவறு முற்றிலும். யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களிடத்துல தான் அந்த பிள்ளை இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பனா இருக்கிறார். அந்த ஆடுகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க, வாசிங்க. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, அவன் ஆவிக்குரிய காரியத்துல சில காரியங்கள் வரும்போது அவன் என்ன பண்றான்? அவனை விட்டுட்டு ஓடுறான். காரணம் என்ன? அவன் உண்மையான மெய்ப்பன் அல்ல. திருச்சபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இது என் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லுகிறார். அதுல ஆங்காங்கே மெய்ப்பர்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த மெய்ப்பர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டுமானால் அவர்கள் சத்தியத்தை சொல்லி, சத்தியம் சொல்லப்படாத இடங்களிலே போய் சத்தியத்தை சொல்லி அதிலே அநேகரை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சேர்த்து அவருடைய கர்த்தருடைய நீதிக்கு நேராக வழிநடத்த வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய காரியம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சபைகளிலே ஆங்காங்கே மக்களை ஒரு சபைக்கு பக்கத்துல இன்னொரு சபை, இன்னொரு பக்கத்துல இன்னொரு சபை, இப்படியே ஒரு பெட்டி கடையை போல ஆங்காங்கே ஒவ்வொன்றை உருவாக்கி தேவ நீதியே பிரசங்கிக்கப்பட முடியாதபடி, தேவ சத்தியங்கள் வெளியே செல்ல முடியாதபடி இன்றைக்கு குறுகிய வட்டத்துக்குள்ளே திருச்சபைகள் காணப்படுகிறது. இது மாற வேண்டும். இது மாற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது? என்ன ஊழிய அழைப்பு? எப்படிப்பட்ட அழைப்போடு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்? எதற்காக அழைத்திருக்கிறார்? 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த 5 விதமான ஊழியங்களிலே உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன விதமான ஊழியம் என்பதை நீ அறிந்து கொண்டு கர்த்தருக்காக நிற்கும் போது இந்த கனமான ஊழியத்தை கர்த்தருக்கு மகிமையாய் செய்து முடிக்க முடியும். இல்லை என்றால் இடையில இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஊழியத்துட்டு ஓடுறாங்க. பாதி பேர் ஊழியமே எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நிறைய இடத்துல இருந்து ஸ்தாபன உதவிகளை நிறுத்தினா எத்தனை பேர் ஊழியம் செய்வாங்களோ தெரியாது, ஓடிடுவாங்க. ஆனா விசுவாசத்துல ஆண்டவரோடு நிக்கிற ஒரு அனுபவம், எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்துல கேட்டு அதை செய்கிற ஒரு அனுபவம், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் அவரிடத்துல முழு மனதோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு கர்த்தரோடு நாமும் அவரோடு அவர் நம்மோடும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா.